எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் எதற்காக இந்த தவக்காலம், எதற்காக இந்த விபூதி புதன் முதலில் வருகிறது, எதற்காக இந்த தவக்காலத்தில் 40 நாட்களை நம்ம தவத்தின் காலமாக, ஜெபத்தின் காலமாக, தான தர்மங்கள் செய்கிற ஒரு காலமாக நாம் இதை கடைபிடிக்கிறோம் என்பதை சற்று புரிந்து கொள்ளத்தான் இவற்றை உங்களோடு இன்றைக்கு சற்று விளக்கி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பு உறவுகளே, இந்த தவக்காலம் ஆங்கிலத்தில் இதை லென்டன் சீசன் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது இத்தாலிய மொழியில் லெங்க்டமென்டே அப்படின்னு சொன்னால் மெதுவாக வருகிற வசந்த காலம் அப்படின்றதான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பனிக்காலமாக இருக்கும், பனி உறைந்த ஒரு பகுதிகளாக இருக்கும் ஐரோப்பிய கண்டத்தில். இந்த பனிக்காலத்தில் நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள் எல்லாமே அந்த பனிக்கு கீழே அமைதியாக உறங்கி கொண்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உறங்கி கொண்டிருந்த அந்த விதைகள் தளிர்விட்டு வெளியே முளைத்து வருகிற ஒரு காலமாகத்தான் இந்த காலத்தை லெங்டன் சீசன் அப்படி என்றும், மெதுவாக வருகிற வசந்த காலம் என்று சொல்வார்கள். அண்மை மிக்கவர்களே, இந்த லெங்டன் சீசன் அல்லது தவக்காலம் 40 நாட்கள் கத்தோலிக்க திரு அவையிலும் பிற மத சபைகளிலுமே கடைபிடிக்கப்படுகிறது. ஏன் இந்த 40 நாட்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அண்மை மிக்கவர்களே, 40 என்கிற இந்த எண் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு எண்ணாக கருதப்படுகிறது. படிப்பினையின் ஒரு காலமாக, மக்களை பயிற்றுவிக்கிற ஒரு காலமாக, மனமாற்றத்தின் ஒரு காலமாக, திருந்தி வருகிற ஒரு காலமாக, அருளின் காலமாக இது கருதப்படுகிறது. வரலாற்றில் காலத்தை 2 வகையாக பிரிப்பார்கள். அதாவது குரோனோஸ் என்று சொல்லுவார்கள். வரலாற்றின் பார்வையில் இந்த வரலாற்று பகுதியில் இந்த நாள், இந்த தேதி, இந்த கிழமை, இந்த ஆண்டு நடந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு. 2026 பிப்ரவரி மாதம் இந்த தேதியில் எங்கள் வீட்டில் இந்த நிகழ்வு நடந்தது, இந்த தேதியில் எங்களுடைய மகன் பிறந்தான் என்று வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் காலத்தையும் நம்ம நிர்ணயிப்பது தான் இந்த குரோனஸ் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது கைரோஸ் என்கிற இன்னொரு காலம் இருக்கிறது. கைரோஸ் என்றால் அருளின் காலம், கைரோஸ் என்பது கருணையின் காலம், கைரோஸ் என்பது இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்கிற ஒரு காலம். இந்த தவக்காலம் என்பது கைரோஸ் என்று அழைக்கப்படுகிறது. அன்பு மிக்கவர்களே, இறைவனுடைய அருளையும் கருணையையும் தனிப்பெரும் அன்பையும் பெற்று மனமாற்றத்திற்கான ஒரு காலமாக தயார்படுத்துவது தான் இந்த கைரோஸ் என்று நம்ம அழைக்கிறோம். எதற்காக 40 நாள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த 40 நாள் என்பது விவிலிய எண் அப்படி என்று சொன்னேன். 40 என்பது பயிற்றுவிப்பின் ஒரு எண் என்று கூட சொன்னேன். விவிலியத்தில் இந்த 40 எங்கெல்லாம் இருக்கிறது என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது நோவா தன்னுடைய பெட்டகத்தில் இருந்தது 40 நாட்கள் என்று விவிலியத்தில் நாம் அறிகிறோம். மோசே 40 நாட்கள் கழித்து தான் 10 கட்டளையை பெறுகிறார் என்பதை விவிலியத்தை நாம் அறிகிறோம். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் 40 நாட்கள் மக்கள் தங்கியிருந்து அந்த நாட்டை பற்றி அறிந்து கொண்டார்கள் என்றும் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். 40 நாட்கள் கோலியாத் இஸ்ரேல் மக்களை பார்த்து இழிவாக சவால் விட்டான் என்றும் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். எலியா 40 நாட்கள் ஆண்டவர் கொடுத்த உணவை உண்டு வலிமை பெற்றார் என்றும் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோனா 40 நாட்கள்
மனமாற்றத்திற்காக, நினிவே மக்களுடைய மனமாற்றத்திற்காக இறைவாக்கு உரைத்தார் என்றும் நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். 40 நாட்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்துல இருந்து தீயோனால் சோதிக்கப்பட்டு வலிமை பெற்று மனமாற்றத்திற்கான அழைப்பை கொடுக்க மக்களின் பணியை தொடர வந்தார் என்றும் அந்த 40 நாட்களுக்கு பிறகு நம்ம வாசிக்கிறோம். இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர்கள் 40 நாட்கள் அச்சத்திலும் பயத்திலும் கலக்கத்திலும் தூய ஆவியானவருக்காக காத்திருந்தார் என்று கூட விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த தவ காலத்துல அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளையும் தவிர்த்து விட்டு மொத்தம் 40 நாட்கள் இறைவனுடைய இந்த அருளின் காலத்திற்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆகவே எதற்கு 40 என்று கேட்பவர்களுக்கு ஒரு எளிய விளக்கத்தையும் நான் இன்றைக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த தவக்காலம், இந்த கைரோஸ் என்று சொல்லப்படுகிற மனமாற்றத்தினுடைய காலம் மெட்டா நோயா என்கிற கிரேக்க வார்த்தையால் அறியப்படுகிறது. மெட்டா நோயா அப்படி என்றால் மனமாற்றம் என்கிற ஒரு விளக்கத்தையும், அதே நேரத்தில் மெட்டா நோயா என்கிற அந்த வார்த்தைக்கு டேக் யூட்டர் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தவக்காலம் இந்த 40 நாட்களை தாயாம் திரு அவை நமக்கு கொடுப்பதற்கான காரணம், இந்த அருளின் காலத்துல இறைவனுடைய அருளை பெற்று மனமாற்றத்தால் இயேசுவுக்காக ஒரு புதிய பாதையை, மனமாற்றத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கத்தான் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்தின் உள்ளார்ந்த விளக்கங்களை புரிந்து கொண்டவர்களாய் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3 வாசகங்களுமே இந்த மனமாற்றத்திற்கான அழைப்பைத்தான் நமக்கு எடுத்து தருகின்றன. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் என்பது இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெட்டு கிளிகளால் மாபெரும் இழப்பு மக்கள் ஏற்படுகிறது. அந்த ஒரு காலகட்டத்துல தான் இறைவாக்கினர் யோவேல், இது ஆண்டவருடைய தண்டனை, இந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் மனம் மாறுங்கள், இப்பொழுதாவது மனம் மாறுங்கள். அடுத்தது மனமாற்றம் என்பது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும், இளைஞர்கள், இளம் பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், சிறு குழந்தைகள், பால்குடி மறந்த குழந்தைகள் மற்றும் குருக்கள், இவர்கள் அனைவருமே ஒருமித்து இப்பொழுதாவது மனமாற்றத்தின் அந்த காலத்தை புரிந்து கொண்டு மனமாற்றத்துல இறைவனுடைய அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்துல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுல நாம் அனைவருமே இறைவனுடைய தூதுவர்களாக இருந்து மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், புதிய வாழ்வை தொடங்க வேண்டும் என்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வாசகமான நற்செய்தி வாசகம் தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளி வேடமற்ற ஒரு மனமாற்றத்தை நம்ம இந்த தவக்காலத்துல ஏறெடுக்க வேண்டும். இந்த தவக்காலத்துல குறியீடாக சொல்லப்பட்டிருக்கிற சாம்பல், கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த விபூதி புதன் என்று சாம்பலை நம்முடைய நெத்தியில சிலுவை அடையாளம் விடுகிற நேரத்துல குருக்கள் சொன்ன வார்த்தைகள், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற அந்த ஒரு வாசகம் தான். அதை கேட்கும் பொழுதே மனசுல ஒரு வித அச்சம் ஏற்படும். நம்முடைய சாவை நினைவு கூறுகிற வார்த்தைகளாக அது அமையும். நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல குருக்கள் திருநீற்று நம்முடைய நெத்தியில சிலுவை அடையாளமாக வரைகிற பொழுது மனம் திரும்பிய நற்செய்தியை நம்புங்கள் என்கிற வார்த்தைகளை தான் கூறுகிறார்கள். அப்படி என்றால் அன்புமிக்கவர்களே, திருநீற்று புதனன்று நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் அழைப்பு மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பு. 2வது ஒரு அழைப்பு என்பது இந்த தவக்காலத்துல நம்முடைய வாழ்வு வெளிவேடமற்ற மனமாற்றத்திற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பது. 3வதாக இந்த தவக்காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 முக்கியமான காரியங்கள் என்பது இந்த தவக்காலம் இறை வேண்டலின் தவக்காலம், வெளிவேடத்தின் தவக்காலம் அல்ல. இந்த தவக்காலம் என்பது தான தர்மங்கள் செய்கிற ஒரு தவக்காலம், வெளிவேடத்தோடு விளம்பரத்திற்காக செய்கிற தான தர்மங்களை கொண்ட தவக்காலம் அல்ல. இந்த தவக்காலம் என்பது நோன்பு இருக்கிற ஒரு காலம், வெளிவேடத்தின் நோன்பு அல்ல, உண்மையாகவே உள்ளார்ந்த மன ஒருத்தலோடு நம்முடைய உடலை வருத்தி கொண்டு நோன்பு இருக்கிற ஒரு தவக்காலம் என்பதைத்தான் இந்த தவக்காலத்தின் மைய கருத்துகளாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தவக்காலத்துல நாம ஏறெடுக்கிற திரு பயணங்கள் எல்லாமே மக்கள் எருசலேம் ஆலயத்திற்கு மனமாற்றத்திற்காக சென்றது போல, நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு திரு பயணமும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாகவும், இந்த தவக்காலத்துல இறைவனுடைய அருளை முற்றிலுமாக பெற்றுக்கொள்ளவும், வருகிற உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு நம்மை தயார் செய்கிற ஒரு காலமாகவும் இருக்க வேண்டும் என்பதையே இந்த தவக்காலத்துடைய மைய கருத்தாக நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கடைசியா பிராக்டிக்கலா பேசணும் அல்லது அன்றாட வாழ்க்கையில இந்த தவக்காலத்தை நம்ம எப்படி ஏறெடுக்கலாம் என்பதை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
இந்த தவக்காலத்துல புண்படுத்துகிற வார்த்தைகளை தவிர்த்து பண்பான, பாசமான, ஆதரவு தருகிற, அன்பை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்த இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த தவக்காலத்துல உயிர்ப்பின் மக்களாக வாழ்வதற்கு கவலைகளையும் வருத்தங்களையும் விட்டுவிட்டு இயேசுவின் பிள்ளைகளாக மனமகிழ்வோடு வாழுகிற ஒரு வரத்திற்காக வாழ இறைவன் அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவதாக, சுயநலத்திலிருந்து பிறர் நலத்தில் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அன்பின் மிக்கவர்களே, தவக்காலம் என்பது ஆசீர்வாதத்தின் காலம், தவக்காலம் என்பது அருளின் காலம், தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம். இந்த கைரோஸ் என்று சொல்லப்படுகிற இந்த அருளின் காலத்தை உணர்ந்து மனமாற்றத்தின் வழியாய் நிறை வாழ்வை நோக்கி கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாட இந்த தவக்காலம் உங்களுக்கும் எனக்கும் மனமாற்றத்தின், ஆசீர்வாதத்தின், அருளின் காலமாக மாறிட உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.